திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வருகின்ற 12ஆம் தேதி 12 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தராகண்ட் மாநிலத்தில் 8260 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் உருவாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில் பங்கேற்பு. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. இறுதி நாளில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்ட அமித்ஷா, ராகுல் காந்தி. ஊடுருவல்காரர்களுக்கு உதவ இந்தியா கூட்டணி முயற்சி. பீகார் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்கு சென்றாலும் சிக்குவார்கள் என ராகுல் காந்தி பேச்சு. வாக்கு திருட்டை தடுத்தால் பீகாரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று உறுதி. தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுவிடக் கூடாது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். எஸ்ஐஆர் என்பது இடியாப்ப சிக்கல். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டை எஸ்ஐஆர் ஆபத்து சூழ்ந்திருப்பதால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை போட்டோ ஓட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை விட நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக விமர்சனம். நகைகளை விற்று அதிமுகவை வலுப்படுத்தியவர் ஜெயலலிதா என செங்கோட்டையன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் மன்னிக்கும் குணம் இருந்ததாகவும் பெருமிதம். அம்மா அவர்களும் தியாகவேலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம். கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைமை அலுவலக ஊழியர் ஆஜர். விஜயின் பரப்புரை வாகன சிசிடிவி காட்சிகள் தொடர்பாக விசாரணை. சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வாக்குவாதம். தீர்மானங்களை வாசித்தபோது உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. முன்னணி நடிகர்களுக்கு சம்பளமாக இல்லாமல் வருவாயில் மட்டுமே பங்கு தர தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழுவில் தீர்மானம். நேரடியாக ஓடிடியில் நடிக்கும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப் போவதில்லை என்றும் முடிவு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தபோது விதிமீறல் நடந்ததாக குற்றச்சாட்டு. 8 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலவு செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க குழு அமைப்பு. சிவகாசி சாட்சியாபுரத்தில் 71 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம் நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்பிரகாரத்தில் பக்தரை நாய் கடித்ததால் பரபரப்பு. கால்நடைகள் உள்ளே வராதபடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவில் இணை ஆணையர் உறுதி. உட்காந்துக்கிட்டு இருந்தால் நாய் உள்ளே கிடந்த நாய் ஓடி வந்து 2 காலில் கை கடிச்சிட்டு. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிக்குள் நுழைந்த யானையால் பரபரப்பு. ஜீப்பில் சென்று யானையை காட்டுக்குள் விரட்டிய வனத்துறையினர். வார விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். மலை பிரதேசங்களில் இதமான காலநிலையை ரசித்து உற்சாகம். கூடலூர் அருகே 1000 வில்லி கோவிலில் பாரம்பரிய நெற்கதிர் அறுவடை திருவிழா கோலாகலம். பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. கொடைக்கானலில் பனிச்சாரல் காரணமாக அதீத குளிர். பகலிலும் பனிமூட்டம் படர்ந்து ரம்யமான காட்சி. திருப்பதி ஏழுமலையான் குருவாயூர் கிருஷ்ணன் கோவில்களில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வழிபாடு. குருவாயூரில் மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை கட்ட நன்கொடையாக 15 கோடி ரூபாய் அளித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டை நெருங்கும் பாங்க்வாங் புயல் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டிருப்பதால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பாக பகுதிகளுக்கு வெளியேற்றம். நியூசிலாந்தில் 1100 ஹெக்டேர் வனப்பரப்பை அழித்த காட்டுத்தீ. சிறு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்க முயற்சி.